ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாளைக்கு வந்துட்டு சித்ரா பௌர்ணமி. அதாவது முக்கியமான நாட்கள் வரும்போது மிஸ் பண்ணாதீங்க, நம்ம வீடியோவில் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி முக்கியமான நாட்கள் வரும்போது அந்த நாளுக்குரிய முக்கியமான தெய்வங்கள் யார், அந்த நாளுக்குரிய அதிபதி யார், அவங்கள வந்து நம்ம கும்பிடும்போது நம்ம விஷயம் சூப்பராக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அந்த காரணத்துக்குரிய அந்த தெய்வத்தை வந்து நாளைக்கு நம்ம நினச்சி வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சு வச்சா போதும். அதிக நிமிஷம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் தேவைப்படும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் தேவைப்படுது செய்யறக்கே. இது நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கனாலே போதும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பவர் வேலையை காமிக்கும். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாளைக்கு நம்ம செய்யணும். வெறும் வயிற்றில் செய்யணும் இது. அதனால தான் இன்றைக்கே வந்து வீடியோ கொடுக்குறேன். அவசியம் இது என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கெல்லாம் எல்லா நேரம் நமக்கு கிடைக்காது. இது பயங்கரமான ஒரு லக்காக உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இது நவமூலிகைக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற 6ஆம் தேதி பஞ்சமி. 5ஆம் தேதியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங் முடியுது. இன்னொரு 5 டேஸ் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம வீடியோ இந்த 5 வருஷமாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிகையாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நான் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல, நானும் பேர் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்பணுங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நாளைக்கு காலையில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தையும் பார்த்துடலாம். ஹலோ ராஜியக்கா, நான் பத்மாவதி பேசுகிறேன், விளக்குலேருந்து பேசுகிறேன். எனக்கு அந்த கடனை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் டார்ச்சரில் அவ்வளோ ஒரு எங்களுக்கு பொழுது முடிஞ்சா பொழுதுபட்டா அவங்க வீடு பின்னால் தான் இருக்குது. அவங்க வந்து சண்டை போட்டுறாங்களோ வம்பு போட்டுறாங்களோன்னு எனக்கு பயந்து 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 நான் காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன் ராஜியக்கா. கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு அம்மா அந்த 1,00,000 லோனு எப்படி தான் எனக்கு லோனு வந்ததுன்னு இதில் நானும் நிறைய இடத்துல போட்டு போட்டு பார்த்தா வரல. டக்குன்னு எனக்கு 1,00,000 வந்து அவங்க லோனை நான் கொடுக்குற அளவுக்கு என்னை கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க அம்மா. அது ஒரு மிராக்கிள். இதெல்லாம் வந்து நடக்கிறதே சாத்தியமே இல்லை. யார்கிட்டையும் சொன்னா கூட இதெல்லாம் நம்ப மாட்டாங்க ராஜியக்கா. ஆனா அம்மா ஒரு இப்படியா கொண்ட வரம் நம்மளுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது பெரிய பெரிய பாக்கியம் ராஜியக்கா. ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கோம் ராஜியக்கா. நம்ம இந்த மாதிரி அம்மா வந்து நம்மளுக்கு இப்படி கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே காட்டி கொடுக்குறாங்க. டக்கு 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 நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு போகுது. இதுதான், இந்த பக்கம் போகாத, இதுதான், இதுக்கு மேல நீ சொல்லாதங்கிறது அப்படியே வார்த்தையிலேயே அடக்கிடுறாங்க ராஜியக்கா. நான் எவ்வளவுதையே நான் அந்த அம்மாவை என்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச்சு நான் 5 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க கேட்குற வார்த்தை எல்லாமே நான் கேட்டுட்டு இருக்கேன். என் சின்ன பையன் பெரிய பையனை வந்து வர சொல்லி திருப்பி போய் நல்ல இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அதுக்காகவே நான் ரொம்ப ரொம்ப அதுக்கே நான் நன்றி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. தாங்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்த உங்களை விட்டு கூட ஒரு 2 மாசம் 3 மாசம் போய் என் தம்பி வீட்டுல கூட தங்குற நிலைமைக்கு என்னை உண்டு பண்ணி விட்டாரு. நம்பவே முடியாது ராஜேக்கா. அவ்வளவு ஒரு புண்ணியம் செய்திருக்கோம், நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோம் ராஜேக்கா. வராயம்மெல்லாம் நம்மளாம் பார்ப்போம், தெய்வத்தை நேரடியா பார்ப்போம்னு யாரும் சொன்னா நம்புவாங்களா? ஆனா நான் நம்புறேன், மனசார நம்புறேன். நம்மள கேட்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அவங்க உங்க வார்த்தையெல்லாம் நான் மனசார சொல்றேன் ராஜேக்கா. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க ஒரு புண்ணியம் செய்யறீங்க. நன்றி சகோதரி. எனக்குமே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. அது போதும். நம்ம எல்லாருமே புண்ணியம் பண்ணவங்க தான். இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம வராகி அன்னைங்கிற ஒருத்தவங்களை நம்ம தெரிஞ்சிட்ருக்க முடியுமா, சித்தரையா ஒருத்தவங்களை நம்ம தெரிஞ்சிட்ருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரண காரியம் இருக்க தான் செய்யுது. பாவம், அவங்க கடன் கொடுக்க முடியாமல் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க லேடி டெய்லியும் வாசலில் வந்து ஒரே சண்டை போட்டு அவமானப்படுத்தி பேசி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுச்சாங்க அந்த அம்மா. எப்படி தான் அந்த காசு கிடச்சிதுன்னு தெரியல. உண்மையாகவே அவங்களுக்கு மிராக்கிள் தான். நவமூலிகைக்கு நம்மளோட 5 வருஷமாக சேனல் பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல். அவங்களுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. அந்த காசு அவங்களுக்கு எப்படி கிடச்சிதுங்கிறது இப்போ வரைக்கும் அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தான். இப்போ கடனை திருப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் நன்றி சொல்லி எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. அது போதும். பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கள் அத்தனை பேத்துக்கும் போய் சேரட்டும். இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு, அதாவது நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமினாலே சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணுவாங்க, சித்தர்கள் வழிபாடு பண்ணுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு நிறைய நம்ம கோரிக்கைகளை வந்து கடவுள்கிட்ட வைக்கிறது. ஏன்னா பிரபஞ்சம் வந்து அன்றைக்கி ஒரு அதீத ஆற்றலோடு இருக்கும். நம்ம கேட்குற பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் நம்ம குபேர பகவான் சொல்லுவாங்க இல்லையா, குபேரரோட மனைவி தான் சித்ராதேவி. அந்த சித்ராதேவி அன்னை தான் நமக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்களாமாங்க.
அதாவது நம்ம சொல்கிறோம்ல, காசு பணமே தங்கறது இல்ல. எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது. எனக்கு காசே கிடைக்கிறதில்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தருக்கு இவ்வளோ தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கு. நம்ம பழமொழி கேட்டுருப்போம்ல, "ஆட்டுக்கு வால ஆண்டவன் அளந்து தான் வச்சிருக்கான்னு." யார் யாருக்கு எவ்வளவு குடுக்கணும் அப்படிங்கிறது கூட கணக்கு வச்சிருப்பாங்க. அந்த கணக்கெல்லாம் பார்க்கறது யாருன்னா, அந்த சித்ரா தேவி அன்னை தான். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான், இன்னாருக்கு இவ்வளவு கணக்கு. இவங்களுக்கு இந்த பாவங்கள்லாம் கழியுது. இந்த பாவ லிஸ்ட் ஆகட்டும், அந்த கர்மாக்கள் லிஸ்ட் ஆகட்டும், நமக்கு இவ்வளோ செல்வம் சேரணும், இந்தந்த விஷயங்கள் நடக்கணும், இதெல்லாம் நடக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்களாம் சித்ரா தேவி அன்னை. அன்றைய நாளில் நீங்கள் உங்கள் விஷயத்தை எதை நினச்சி எழுதி வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். சித்ரா தேவியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டு, சரிங்களா, ஒரு நோட்டோ அல்லது கோடு போடாத ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு சிவப்பு நிற பேனா, சிவப்பு நிற பேனுங்கிறது பேனாவோட கலர் நான் சொல்ல, சிவப்பு இன்க்கு, ரெட் கலர் பென்னு, அந்த ரெட் கலர் பென்னால் நீங்கள் எழுதணும். கண்டிப்பாக சிவப்பு நிறம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணுங்க, அதை மறந்துடாதீங்க. என்ன உங்களுக்கு வேணுமோ அதை மனசார மனசில் நினச்சிட்டு, சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தையை ஒரு 3 வாட்டி நீங்கள் எழுதி வச்சாலே போதும். சொன்னாலும் சரி, இல்லை எழுதி வச்சாலும் சரி, ஆனால் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதி வைக்கிறது தான் சாஸ்திரம், அது கரெக்டாக பண்ணணுங்கிறாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த வார்த்தையை 3 வாட்டி எழுதி வைக்கணும். இதை எழுதி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் தேவைப்படும், சரிங்களா? அந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பிக்சரில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இதுதான் அந்த வார்த்தை. ஸ்ரீம் ஹமா ஷுர்கிஸ்தி. மறுபடியும் வேணாலும் சொல்கிறேன், ஸ்ரீம் ஹமா ஷுர்கிஸ்தி, சரிங்களா? இந்த வார்த்தையை 3 வாட்டி எழுதி வைங்க. இந்த ஒரு வார்த்தை போதும். நீங்கள் தனித்தனியாக, அம்மா எனக்கு காசு பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டில் கஷ்டம் இருக்குது, இப்படி நீங்கள் தனித்தனியாக சொல்லவே வேண்டாமா. இந்த வார்த்தையை மட்டும் 3 வார்த்தை நீங்கள் எழுதி வச்சாலே போதும். உங்களுக்கு சேர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, யாராவது கொடுக்க வேண்டிய பணமாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு வந்துடும். பணம், காசு, செல்வாக்கு ரீதியாக நான் முன்னேறணும், என்னோடய நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறவங்க அவசியம் நாளைக்கு நாளை பயன்படுத்தி இந்த வார்த்தையை எழுதி வைங்க, சரிங்களா? ஏன்னா நாளைக்கு மகத்துவமான நாள், ரொம்ப ரொம்ப புண்ணியமான நாள், வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நமக்கு கிடைக்கும். அதுவும் இந்த பௌர்ணமி வந்துட்டு பல வருஷத்துக்கு ஒரு முறை வர ஒரு அபூர்வ பௌர்ணமின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நாளில் வரும்போது அவசியம் செஞ்சு வச்சுருங்க. இந்த வார்த்தையை மட்டும் எழுதி வச்சா போதும். அப்போ நம்ம விஷயத்தை எழுதி வைக்க வேண்டாமா, நம்ம கோரிக்கை அங்கே சொல்ல வேண்டாமான்னு கேட்டால், அதையும் நீங்கள் எழுதுறது இருந்தால் எழுதி வைக்கலாம். என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கணுமோ அத்தனை விஷயத்தையும் 1 by 1 எழுதி வைங்க. நம்பர் 1 சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், நம்பர் 2 இன்டர்வியூவில் வேலை கிடைக்கணும், நம்பர் 3 எனக்கு பணம் கிடைக்கணும், சீக்கிரம் லைஃப்பில் செட்டில் ஆகணும். எல்லா விஷயத்தையும் இந்த ரெட் கலர் பேனாவால் அந்த வார்த்தையை ஒரு 3 வாட்டி எழுதி வைங்க. இல்லைன்னா வெறும் அந்த வார்த்தையை மட்டும் எழுதி வைங்க போதும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில வச்சுருங்க. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்குள்ள, அந்த படத்துக்கிட்ட அப்படியே வச்சுருங்க. ஒரு நூல் போட்டு கட்டி கூட அம்மாவோட ஃபோட்டோ கிட்ட வச்சுருங்க. இதை வருஷத்தில் ஒரு வாட்டி இப்படி நீங்கள் செஞ்சு முடிக்கிறது, நீங்கள் என்னென்னலாம் கேட்டிங்களோ அந்த வருஷம் முடியறக்குள்ளே அத்தனை விஷயத்தையும் நிறைவேற்றிடுமா, சரிங்களா? சிலருக்குலாம் அடுத்த நாளே ரிசல்ட் காமிக்கும். 24 மணி நேரத்தில் அவங்க செஞ்சு வச்சதுக்கான விடையை வந்து காமிச்சிருவோம். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சிங்கனாலே உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்காக இருக்குது. ஸோ சித்தர்கள் வாக்கு அப்படிங்கிறது என்றைக்குமே பொய்யாகாது. அவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருக்கும். நம்மளோட வராகமுத்தி சித்தரை அவங்களோட குறிப்பிலேருந்து நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், அது தொடர்ந்து செஞ்சுட்டு வரவங்களுக்கு அவ்வளோ ஒரு நன்மை நடந்திருக்கு. நாளைக்கு மறக்காமல் இந்த விஷயத்த செய்யுங்க. இது செய்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குங்க. நீங்கள் காலம்பரை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 3:45 to 4:45 அந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நாள் முடியறதுக்குள்ளவாச்சும் இதை செஞ்சுருங்க. மறக்காமல் நாளைக்கு செஞ்சுருங்க. மிஸ் பண்ணாதீங்க. ரூல்ஸ் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது, பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் டைம் எடுத்து இதை நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரியும். நீங்கள் அடுத்த வருஷம் அந்த பேப்பர் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நம்ம எழுதி வச்சோம், இப்போ இவ்வளவும் சரியாயிடுச்சான்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். உங்கள் கண்ணால் அதை நம்ப முடியாத ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இதெல்லாம். அதனால் அவசியம் நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு வைங்க, மறந்துடாதீங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.